தாவேகா தலைவர் விஜய் மீது அடுக்கடுக்கான புகார்கள். கோவையில் அங்கே இருக்கக்கூடிய கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்குறாங்க. விஜய் அவர்களால் மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு. எங்களுடைய குழந்தை வீட்டில் பெரிய அளவுக்கு அடம் பிடிச்சி சாப்பிடாம இருந்து எங்களுக்கெல்லாம் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறார் விஜய். எனவே விஜயின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னுட்டு விசிகாவை சேர்ந்த தொண்டரணி நிர்வாகி ஒருவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். அவர் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக செய்தி வந்த பிறகு ஏற்கனவே சமூக வலைதளங்களில் பலரும் கொஞ்சம் கவனமாக இருங்க, குறிப்பாக ரிசல்ட் வர அன்னைக்கு குழந்தைகளையும் இளம் பிள்ளைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா விஜய்க்காக ஓட்டு போடணும் அப்படின்னு அவங்க உங்களை கேன்வாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னுட்டு பலரும் அக்கறையோடும் கரிசனத்தோடும் எழுதக்கூடிய விஷயங்களையும் பார்க்க முடிகிறது. இது எந்த வகையில் சரியானது? விஜய் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக குழந்தைகளை பயன்படுத்துகிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இது விவாதிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமாகவும் மாறி இருக்கு. ஏற்கனவே பேரண்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலாகவும் சவாலாகவும் மாறுகிற காலகட்டத்தில் இப்படியான பேச்சு என்பது எதை நோக்கி வழிவகுக்கும்? அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அந்த கடைசியாக ஒய்எம்சிஏல எலெக்ஷனுக்கு முன்பாக அந்த பேசிய உரை ரொம்ப கரெக்டாக அந்த இது முடிகிற நேரத்தில் நமக்கு கரெக்டாக 6 மணியோடு நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா 5 மணிக்கு அவர் பேசி அதுக்கு பிறகு யாரும் பதில் சொல்ல முடியாது, அதுக்கு எதிர்த்து விமர்சனமும் பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த ஒரு ஸ்பீச்சை வச்சுக்கிட்டாப்புல. அதில் தான் குழந்தைகளுக்கு நீங்கள் குழந்தைங்க விசில் ஊதி சின்ன சின்ன பசங்க தம்பி பாப்பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க குட்டி நண்பா நண்பீஸ் நீங்கள் போய் அடம் பிடிச்சி விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற வரைக்கும் விசில் ஊதி அன்பாக கேட்கணும் என்கிற இடத்துக்கெல்லாம் அதை கொண்டு போய் அவர் பேசியது அன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையாச்சு. குழந்தைகளை தன்னுடைய அரசியல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக இல்லை தொடக்கத்திற்காக மேனிப்புலேட் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியையும் பலரும் முன் வச்சாங்க. என்னன்னா குழந்தைகள் இப்படி பேசினாங்க, பல வீடுகளில் கேட்டாங்க. சில இடங்களில் பெற்றோர்களே குழந்தைகளை கண்டென்ட்டாக மாற்றி, அது என்ன மாதிரியான உளவியல்ங்கிறதுல நமக்கு கேள்வி இருக்குது. இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் குழந்தைங்களை விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க வச்சு அதை எடுத்து பதிவேற்றியது அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்த்தோம். ஏன்னா இது அரசியலை தாண்டி இதில் ஒரு சமூக உளவியல் இருக்கிறது. ஒரு ஈக்குலிபிரியம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சமநிலை அப்படின்னு. ஒரு குடும்பம்னு இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ரோல்ஸ் இருக்கும். அந்த சமநிலை போது அந்த ஈக்குலிபிரியம் பிறழும் போது அந்த இடத்துல ஒரு நெருக்கடி உருவாகும், ஒரு கிரைசிஸை நோக்கி ஒரு குடும்பம் நகரும். இந்த வேலை தான் விஜயனுடைய அந்த வீடியோ அதாவது பெரிய அளவுக்கு வைரலாக போகுது. அதை மட்டும் கட் பண்ணி ஷார்ட்ஸாக போட்டுறாங்க. அதனுடைய அடுத்த கட்டமாக இன்னொரு பக்கம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்கள் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள், பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்க, அவங்க குழந்தைகள் பேசக்கூடியதை எடுத்து போடக்கூடியதை பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வயதானவர்கள், தாத்தா பாட்டிமார்கள்ட்ட குழந்தைகள் கேட்பது. எனக்கு இருந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதை நான் பார்த்தது. குழந்தைகள் இல்லைனாலும் பெரியவங்க இதுலேயும் பார்க்க முடிஞ்சுது. இங்கேருந்து நான் ஓட்டு போடுவதற்காக ஊருக்கு போகும்போது பேருந்தில் 2 பெண்கள், அவங்க 2 பேருமே ஒரே வீட்டில் திருமணம் செய்து கொண்டவர்கள், சின்ன மருமகளும் பெரிய மருமகளுமா. அவங்களுடைய மாமியாரை கன்வின்ஸ் பண்ணிட்டு வராங்க விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி. விழுப்புரத்துக்கு போகிற வரைக்கும், நான் சென்னையில் ஏறி விழுப்புரம் போகிற வரைக்கும் இதை நான் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டு வரேன். இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத கவனமாக பார்த்துட்டு தான் போனேன். இதற்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள் அங்கே பூத் ஏஜென்ட்டாக இருந்தவங்களும் எப்படி நடந்துக்கிட்டாங்க மற்றவர்களை விடங்கிறதுக்கு ஊரில் போய் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா சூரியவம்சம் படத்தில் ஒரு காட்சி வச்சுருப்பாங்க, நகைச்சுவை காட்சி. மணிவண்ணன் சார் அப்படி பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்டில் இருப்பாப்புல, பஸ்ஸு போகும் நிற்பாங்க பஸ் ஸ்டாண்டில். ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பார், அவரை எழுப்ப சொல்லி, மாமா நல்லா இருக்கீங்களா மாமா, பொங்கலுக்கு ஊருக்கு வரேன், அக்கா சௌக்கியமாக இருக்காங்களா, என்னமாம்மா அப்படி பார்க்குறீங்க, என்ன மாப்பிள்ள அப்படின்னுட்டு அவர் கேட்பார். அந்த பக்கம் அவர் மண்டையை சொரிஞ்சிக்கிட்டு யாருன்னு யோசிக்கிறதுக்குள்ளே பஸ் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி அதில் அப்புறம் கேட்டால் சும்மா அவங்க பாட்டு தூங்கிட்டு போகிறாங்கிறதுக்காகன்னு. பட் அந்த ஒரு எந்தோ இருக்குல்ல, யாரோ தெரிஞ்சவர் நினச்சி பேசுறது. ஊர்களில் பார்க்கும் பொழுது இந்த அங்கே பூத் ஏஜென்ட்டுகள்லாம் பூத்துக்குள்ளே இருக்கிறவங்க வேறு, பூத்தை விட்டு ஒரு 250 மீட்டர் தள்ளி அவங்க பந்தல்லாம் போட்டு டேபிள்லாம் போட்டு கட்சி வாரியாக உட்காந்துருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய தாவேகா தம்பிமார்கள் முதல் முறை எலெக்ஷனுக்கு வரவங்க அந்த ஒரு ஜோஷில் விசிலில் வச்சுக்கிட்டு போகிற வர பஸ்ஸெல்லாம் ஊதி கை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. கை காட்டி டிவிக்கே அப்படின்னு மதியானம் 2 மணிக்கு உச்சி வெயிலில் இருக்கும்போதே அந்த மாதிரி அவங்க எந்துவாக பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் உட்காந்து பக்கத்தில் உட்காந்துட்டு தம்பிங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன இவ்வளவு வைபிள் இருக்காங்களப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்ததெல்லாம் ஊரில் பார்க்க முடிஞ்சுது. பூத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா இனி இளம் பிள்ளைகள் குழந்தைகள் ஒரு பக்கம், அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு டீனேஜ் முடிஞ்சு ஒரு ஆரம்ப 20கள் தொடக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்
வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, பெரியம்மா, சித்தி, அடுத்த வீட்டு ஆண்டி இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு பூத்துக்கு ஓட்டு போட போனாங்க. பெரும்பாலும் என்ன பேட்டர்ன் இருக்கும்னா, பசங்க அவங்க தனியாக வெவ்வேறு நேரத்தில் கேங்காக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது டீயே குடிச்சிட்டு ஒன்றா அப்படியே பைக்கில் போயிட்டு வந்துட்டு எலெக்ஷனுக்கு ஓட்டு போட ஒன்றா பசங்க போகிறது ஒரு பக்கம் நடக்கும். அப்பா அம்மார்கள் மிக பெரும்பாலும் காலையில் ஏர்லியா, ஏன்னா அவங்க கிச்சன் சார்ந்தோ இல்லை மற்ற விஷயங்கள் பெரும்பாலும் செய்யாதவங்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்க காலங்காத்தால் போய் நியூஸ் பேப்பரை வாசிச்சுட்டு டீ கடையில் கதைகளை பேசிக்கிட்டு இருந்துட்டு அங்கேருந்து அப்படியே அவங்க டீமாக அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, அடுத்த வீட்டு அங்கிள், ஏற்ற வீட்டு அங்கிள் இவங்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. அம்மாக்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒன்று முன்னாடியே போட்டுடலாம், இல்லை சமையல் கமலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு மதியத்துக்கு மேலே ஒரு 12 மணிக்கு மேலே போகும்கான்னு அக்கம் பக்கத்து வீட்டில் பேசி வச்சுட்டு அவங்க ஒரு கேங்காக போவாங்க. இதுதான் பெரும்பாலும் இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கும் எங்கள் பகுதிகளில் வழக்கமாக எலெக்ஷன் நேரத்தில். இந்த முறை என்னென்னா, பசங்க அம்மாக்களையும் ஏற்ற வீட்டு ஆண்டி இவங்களெல்லாம் கையோடு அவங்க கூட கூப்பிட்டு போனதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒட்டி இருக்குது பற்றியா, இதுதான் இந்த சின்னத்துக்கு தான் நீ ஓட்டு போடணும், 6வது பட்டனில் இருக்குது, இந்த சின்னத்தை பார்த்து வச்சிங்க, கரெக்டாக இங்கே தான் அவங்க வெளியில் நின்று அந்த வேட்பாளர் ஃபோட்டோ இதெல்லாம் ஒட்டியிருக்கிற இடத்துல இருந்து அவங்க சொல்லி கொடுத்து உள்ளே கூப்பிட்டு போனதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அதெல்லாம் வைப்பு தானே, எந்த தானே, கரெக்டு தான். அப்படின்னா குழந்தைகள் இதை எந்த எல்லை வரைக்கும் நீங்கள் உரையாடலுக்கு தயாராக இல்லாமல் அடம் பிடிக்கிற குழந்தைகளை இப்படி அரசியலுக்கு உங்களுடைய நோக்கத்திற்காக அவங்கள மேனிப்புலேட் பண்ணலாமாங்கிறது நேரடியாக விஜய் சாரை நோக்கி நம்ம வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. ஒரே அடிப்படையில் குழந்தைகள் அடம் பிடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க பெற்றோர்கள் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள். என்னென்னா, பெரும்பாலும் நான் செய்கிறேன் அப்படிம்பாங்க. ஏன்னா செஞ்சு தரல முடியாது அப்படின்னா குழந்தைகள் திரும்ப அழுவாங்க, அடம் பிடிப்பாங்கிறதுக்காக பெற்றோர்கள் நான் செஞ்சு தரேன் அப்படின்றாங்க. எது வரைக்கும்னா அவங்க ஒரு காலம் சொல்லுவாங்க, அதற்கு பிறகு அவங்க போடுறதான் போட்டிருப்பாங்க. பெற்றோர்களுக்கு கூட இது ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். ஏன்னா பல பிள்ளைகள் உடனடியாக செஞ்சு தரணும்னு அடம் பிடிக்கும். பேரண்டிங்கில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுமையாக கூட பேசிடக்கூடாது, பிள்ளைகளுடைய மனம் அது மனச்சிக்கல் ஆகிடும், ஹார்ஷாக பேசாதீங்க, சத்தம் போட்டு பேசாதீங்க, குணமாக சொல்லணும். இந்த லெவலுக்கு இன்றைக்கி பேரண்டிங்கான விஷயங்கள் இருக்குது. பல பேர் அதில் எக்ஸ்பர்ட்டாக இல்லாமலே எப்படி பேரண்டிங் பண்ணுறதுலாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம், அது ஒரு விதமானது, அதில் ஸ்கேம் இருக்குது, அது அப்படி வைப்போம். அப்போ இந்த பிள்ளைகள் கேட்கும்போது என்ன பண்ணுவீங்கிறது இருக்குது. பெற்றோர்கள் அவங்க ஒரு பக்கம்னா, தாத்தா பாட்டி பேரம்பேத்திக்கிட்ட வாக்கு கொடுத்தா நான் மாற மாட்டேன்னு இருக்கக்கூடியது, அது ரொம்ப பாண்டடாகவும் அது எமோஷ்னலாகவும் அவங்க கனெக்ட் ஆனவங்களாக இருக்கிறாங்க. என் பேத்தி கேட்டுட்டா நான் செஞ்சு கொடுக்கணும், பேரன் கேட்டுட்டா நான் கட்டாயம் செய்வேங்கிற வகையில் போன வாக்குகளுமாக இருந்திருக்கிறது. விஜய் அவர்களுடைய அந்த பேச்சு என்பது, அதனுடைய நீட்சி என்பதும் ஒரு பொறுப்பற்ற தன்மையை வெளிக்காட்டி இருக்கிறது. ஒரு தலைவராக அவர் அதை செய்திருக்க கூடாது, எந்த தலைவரும் அதை செய்யக்கூடாது. உடனே இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்தீங்களா இந்த கூட்டத்தில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த பசங்களோட ரீல்ஸ் எடுத்து ஸ்டாலின் போடலையா, எடப்பாடி கூட்டத்துக்கு வரலையா, சீமான் இந்த மாதிரி பண்ணலையா, அண்ணாமலை அப்படி பண்ணலையா, அன்புமணி கூட்டத்துக்கு வரலையா, திருமா கூட்டத்தில் இல்லையான்னு வரிசையாக கேட்டுட்டு வருவாங்க. அடிப்படையில் பெற்றோர்களாக இருக்கிறவர்கள் அரசியல் கூட்டங்களுக்கு நீங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு போகலாம், பிரச்சார காலகட்டத்துக்கு முதல்ல கூப்பிட்டு போகக்கூடாது. பிள்ளைகளுக்கு அரசியல் பழகுவதற்கு நீங்கள் அதை கொண்டு போய் ஒரு திருவிழா வேடிக்கை பார்க்குற மாதிரி கூட்டத்தை கூப்பிட்டு போகிறது வேறு. பிரச்சார காலகட்டத்தில் நெருக்கத்தில் பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறது எந்த கட்சியாக அதெல்லாம் அதை செய்யக்கூடாது, அது தவறானது. அங்கே இருக்கக்கூடிய அந்த மேலதாளம் வைப்புக்கு பிள்ளைங்களை ஆட சொல்கிறது யார் பண்ணாலும் தவறு தான். நீங்கள் விஜயை நோக்கி கேள்வி கேட்கணும்னா நீங்கள் அதை செய்யாமல் இருக்கணுங்கிறது எல்லா கட்சிகளுக்குமான அடிப்படை. ஒன்று, அவங்க யாரும் நீங்கள் வீட்டில் ஓட்டு போட சொல்லுங்கன்னா அந்த பசங்களை தனக்கான பகடைக்காயாக, தன்னுடைய ப்ரொபகேண்டாவுக்கான அதை செஞ்சு முடிக்கக்கூடியவர்களாக மாற்றவில்லை வேறு எந்த கட்சியும். விஜய் அந்த இடத்தில் நேரடியாக அவரே சொல்லி அதை செய்திருக்கிறார் என்னும்போது இது அந்த குழந்தைகளின் மீது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மேனிப்புலேஷனாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. வீட்டுக்குள்ளே இப்போ குழந்தைகளை நீங்கள் எப்படி அடம் பிடிக்கிற பிள்ளைகளை சமாதானப்படுத்துவீங்க, உடனடியாக செஞ்சு தரணும்பாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் நிராயுதபாணியாக நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடுமையாகவும் நடந்துக்க முடியாது. அன்னைக்கெல்லாம் அவர் சொல்கிறாரு, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர், என் பையன் அன்றைக்கி நாள் முழுக்க சாப்பிடல, நீ போய் ஓட்டு போட்டுட்டு வந்து எனக்கு சொல்லணும், போட்டேங்கிறத எனக்கு காட்டணுங்கிறாங்க. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, ரெக்கார்ட் பண்ண போலீஸ் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. தாவைக்காலே ஒரு அண்ணன் இப்படி தான் ஃபோட்டோ எடுத்ததுக்கு அதை சிசிடிவியில் பார்த்து அவர் கைது பண்ணியே கொண்டு போயிட்டாங்க. பண்ண அந்த பையனுக்கு புரியல. அப்போ இது ஒரு சிக்கலுக்குரிய நெருக்கடியாக குடும்பத்துக்குள்ள ஒரு சிண்டு முடிக்கப்பட்ட வேலையாக மாறி இருக்கிறதுங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியது. ஒரு
சமூகம் அது பண்பட்ட சமூகமாக இருக்கிறது, குழந்தைகளுடைய உரிமையை உள்ளபடியே மதிக்கிறது, அவங்களுடைய பாதுகாப்பை பேணுகிறது அப்படின்னா உங்களுடைய அரசியலுக்குள் குழந்தைகளை இழுக்காதீர்கள். குழந்தைகள் அடிப்படையில் சாமியிலிருந்து மதத்திலிருந்து எல்லா விதமான கட்டமைப்புகளையும் கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு உங்கள் மேலே அஃபினிட்டி இருக்கிறது என்பதற்காக ஒரு சார்புதன்மையோடு அவர்களை இழுத்துட்டு போகிறதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கது அல்ல, அனுமதிக்கத்தக்கதும் அல்ல அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணணும். இதற்கு மாற்று அப்படிங்கிறத விடவும் விஜய் முதல்ல அந்த வார்த்தையை வாபஸ் பெற வேண்டும். பிள்ளைகளை படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க, பெரிய உலகம் இருக்கிறது குறித்த அறிமுகத்தை எடுத்துக்கோங்க. இதைத்தான் அவர் ஒரு கைடன்ஸாக இருந்து ஒரு கார்டியன் பொசிஷனில் இருந்து கொடுத்துருக்கணுமே தவிர விசிலுக்கு ஓட்டு கேட்பதற்கு உங்ககிட்ட இல்லாத பேக்ரவுண்டாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் தொடங்கி எல்லாத்துலேயும் நிறுவனங்கள் இருக்கிறது, ப்ரமோட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் டீமு, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இதை வச்சு நீங்கள் செஞ்சுட்டு போகலாம். குழந்தைகளை கையில் எடுப்பது என்பது மிக மிக மோசமான உளவியலாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அடம்பிடிங்க அப்படின்னு பிள்ளைகளுக்கு தூண்டி விடுவது என்பதே அபாயகரமானது. அப்படிப்பட்ட ஆட்களிடமிருந்து பிள்ளைகளை நம்ம விலக்கி வைக்கணுங்கிற இடத்திற்கு இது போய் நிற்கிறது என்பது ஒன்று. இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு யார் பொறுப்பேற்பார்? விஜய் அவரால் நடந்ததுக்கே அவர் பொறுப்பெடுக்க மாட்டார். கடைசியாக கரூருக்கு எனக்கு என்ன சம்மந்தம், சொன்ன டைமில் தானே வந்தேன்னு போட்டார் இல்லையா, பேசினார் இல்லையா? சொன்ன டைமுக்கு தான் வரோம்னா போலீஸ்கிட்ட வாங்காத டைமை பேசியதற்காக புஷி ஆனந்தின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? உங்களுடைய தாவேக்கா அதிகாரப்பூர்வ அஃபிஷியல் ஹேண்டில் இப்போ வரைக்கும் நீங்கள் போட்ட ட்வீட் இருக்குது, வேலுச்சாமிபுரத்தில் 12 மணிக்கு தளபதி வருகிறாருன்னு இருக்குது. அந்த ட்விட்டரோட அட்மின் உங்கள் எக்ஸ்பேஜை பார்த்துக்கிட்டு வர அதை ப்ரெஸ் மீட் கொடுத்த புஷி ஆனந்த் தவறான தகவலை போலீஸ்கிட்ட வாங்காத நேரத்தை சொன்னதற்காக கட்சியிலிருந்து நீக்குகிறேன். இவர்கள் தவறாக சொன்னதுனால தான் கூட்டம் 12 நினச்சி 10 மணிக்கும் 8 மணிக்குமே வந்துட்டாங்க. இது அத்தனைக்கும் இவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும், நானே காவல்துறையில் இவங்க மீது கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? அப்போ நீங்கள் செய்ததற்கு அதற்கே பொறுப்பெடுக்க முடியாதவராக இருக்கிற விஜய் அவர்கள் இப்போ குழந்தைகள் அவர்களுடைய நீங்கள் மன எழுச்சி அப்படிங்கிறது அந்த உணர்வு எழுச்சிகளை கட்டுப்படுத்துவது பெரியவர்களுக்கே சிக்கலாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகளிடம் அதை கொண்டு போய் அந்த உணர்வு எழுச்சிகளை தூண்டி விடுவது என்பது சமூகத்திற்கு பேராபத்து. இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய அமைப்பு இதனுடைய அடித்தளத்திலேயே இந்த வேரில் வெந்நீரை ஊற்றுறதுன்னு ஒரு வாக்கியம் பயன்படுத்துவாங்க. இது அப்படிப்பட்ட ஒரு செயலாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இத்தகைய அபாயகரமான எண்ணங்களோடு இருக்கிறது அது சார்ந்த விஷயங்களை கடத்துவது என்பது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல. ஒரு பண்பட்ட சமூகமாக தன்னை சொல்லிக் கொள்கிறவர்கள், மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குன்னு கிளைம் பண்ணிக்கக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் இதை செய்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அந்த குழந்தைகளிடம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், விஷயம் நசியமாகலைன்னா அந்த குழந்தைங்க இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்கிற கேள்வி நமக்கு இருக்குல்ல. அவர் ஆவார் ஆகலை, அன்னைக்கு அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போய் டிக்கெட் புக் பண்ணிட்டாரு, சிஎம் ஆனார்னா தான் அவர் இருப்பார், இல்லைனா போயிடுவார்னு ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அவங்க மறுக்கலை. தவறாக இருந்தால் மறுக்கட்டும், நம்மளும் அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கலாம். முன்னணி ஊடகங்கள் பத்திரிகைகள் வரைக்கும் அதை எழுதிட்டாங்க, அவர் பயணம் போகிறார் அப்படின்னு. அவர் கிளம்பி பயணம் போயிடுவார். சார் அந்த குழந்தைங்களை யார் சார் ஹேண்டில் பண்ணுறது? பக்கத்தில் இருந்து பார்த்துக்கக்கூடிய பெற்றோர்களின் மீது ஏன் கூடுதல் சுமையை உங்கள் அரசியல் சண்டைகளுக்கு எதற்காக பெற்றோர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கூடுதலான சிக்கலையும் சுமையையும் நெருக்கடியும் ஏற்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிறது தான் அவரை நோக்கி நம்ம வைக்கக்கூடிய கேள்வி. இப்படி குழந்தைகளை கேடயமாக வைத்துக்கொள்வது என்பது பெரியவர்களுக்கு அழகும் அல்ல, அது போரில் எந்த ஏற்கத்தக்க தந்திரமும் அல்ல. அது மனித உரிமை மீறல், குழந்தைகளுக்கு எதிரான மீறல் அப்படிங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க, அது எப்படி பயணிக்கிறது, இது குறித்து என்ன மாதிரியான விஷயங்கள், அதனுடைய பாரதூரமான விளைவுகள் வரும்பொழுது இது குறித்து இன்னும் விரிவாக பேசலாம்.